நான் ஒரு 10 வயசுல இருக்கும்போது ஐஸ்கிரீம் கடைன்னு கூட்டிட்டு வந்தா இங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி அப்புறம் இப்பதான் நாங்க மாமியாரோட வந்து இங்க வந்து சாப்பிடுறோம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அவங்க அப்பா காலத்துல இருந்து அப்படியே பரம்பரையா கொண்டாடுறாங்க. கடை வந்து 50 வருஷமா இருக்குங்க. அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி டேஸ்ட் ஆகட்டும், கடையாகட்டும், கடை செட்டிங் ஆகட்டும், அந்த இதுலயே இருக்கணும்ன்றக்காக அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய எசன்ஸ் கலந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பால் பவுடர்ல இருக்கிற அந்த எசன்ஸ் மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். நம்மளுக்கு சரி ஓகே இதோட நேச்சரே இதான் இருக்குது, எல்லாருமே இப்படிதான் கலந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். பட் இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதோட ஒரிஜினாலிட்டி வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டுல செய்யற அந்த பால் வாடை இங்க வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஃப்ரூட்ஸ்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெளியில ஃப்ரூட் சாப்பிட்றதோட டேஸ்ட் வந்து அங்க தெரியல, ஒருவேளை அது கலந்ததுனால அப்படி தெரியுதோன்னு. பட் இங்க வந்து அந்த ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியுதுங்க, ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் சாலட் சாப்பிடாதவங்க கூட இங்க இருக்கிற அந்த சாலட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. கடையோட பேர் வந்து லக்ஷ்மி அண்ட் கோ ஐஸ்கிரீம் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ்ங்க. சோ எல்லாரும் வந்து இங்க விசிட் பண்ணுங்க. நீங்க வந்து விசிட் பண்ணாவே உங்களுக்கு நல்லா தெரியும் மத்த கடையில இங்கே வந்து ஒரிஜினாலிட்டியா வந்து எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா நடுமாரியம்மன் கோவிலுக்கு ஏத்த மாதிரியான இடத்துல லொகேட் ஆயிருக்கு.